Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஓம்ஸ் லா பார்த்துருப்போம். ஓம்ஸ் லாவில் அதோட கடைசியாக ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம்னா V is equal to IRன்னு பார்த்துருப்போம். அந்த V is equal to IRல இருக்கிற R தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். அதே டயக்ராம் சர்க்கியூட் டயக்ராமை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் அம்மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அம்மீட்டர் கரண்ட்டோட ஃப்ளோவை மெஷர் பண்ணும். அடுத்தது அதோட ஒரு நிக்ரோம் வயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிக்ரோம் வயர்ங்கிறது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கண்டக்டர். அதுக்கு பேரலாக வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வோல்ட் மீட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினலில் கீ, அதுக்கப்புறம் ரியோஸ்டாட் இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரியோஸ்டாட் கரண்ட்டோட ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணும். அடுத்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸு ஒய் ரெண்டு பாயிண்ட்டுக்குமே நடுவில் இங்கே ஒரு நிக்ரோம் வயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிக்ரோம் வயரை கனெக்ட் பண்ணப்போ அம்மீட்டரில் ஒரு வேல்யூ காமிச்சிச்சு, வோல்ட் மீட்டரில் ஒரு வேல்யூ காமிச்சிச்சு. இப்போ வோல்ட் மீட்டரில் எக்ஸாம்பிளுக்கு 1 வோல்ட் காமிச்சிருக்குன்னு வச்சுப்போம். அம்மீட்டரில் ஒரு 2 ஆம்பர் காமிச்சிருக்குன்னு வச்சுப்போம் நிக்ரோம் வயரில். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறான்னா நிக்ரோம் வயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த நிக்ரோம் வயரை எடுத்த இடத்துல காப்பர் வயரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. காப்பர் வயரை அவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு, எழுதிக்கிறீங்க. நிக்ரோம் வயருக்கு அப்புறம் அவர் எந்த வயரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா காப்பர் வயரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. காப்பர் வயரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதே வோல்ட்டு தான் இருக்குது, 1 வோல்ட் இருக்குது. ஆனால் கரண்ட்டு மட்டும் வேரி ஆகுது. அதாவது 2 ஆம்பர் இருந்த இடத்துல நான் இங்கே 2 ஆம்பர் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணப்போ வந்ததில்லை. நானாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிக்ரோம் வயரில் 2 ஆம்பர் இருந்துச்சு. இவர் காப்பர் வயரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அப்போ வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 2.5 ஆம்பர்னுட்டு சேஞ்ச் ஆகுது. நிக்ரோம் வயரில் இருக்கிறப்ப ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதே தான் இருக்குது. வோல்ட் மீட்டரில் 1 வோல்ட் தான் காமிக்குது. ஆனால் அதோடைய அம்மீட்டரில் அதோட கரண்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. சரின்னுட்டு அதுக்கப்புறம் காப்பர் வயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அலுமினியம் வயரில் எடுக்கிறாரு. இப்போ அந்த XYங்கிற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் அவர் என்ன ப்ளேஸ் பண்ணுறாருன்னா அலுமினியம் வயரை ப்ளேஸ் பண்ணுறப்ப அதோடைய அம்மீட்டரில் அதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 0.5 ஆம்பர்னுட்டு சேஞ்ச் ஆகுது. அப்போனா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து கரண்ட்டோட வேல்யூ மாறுதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டேர்முக்கு தான் அவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா ரெசிஸ்டன்ஸ்னுட்டு பேர் வைக்கிறார். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் டிட்டர்மைனே பண்ண முடியாது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். நிக்ரோம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், காப்பர் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அலுமினியம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ பிட்வீன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் அண்ட் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஒரு கண்டக்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். அதாவது கண்டக்டாரோடைய எண்ட்ஸுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்டக்டாரோடைய எண்ட்ஸுக்கு நடுவில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, இது ரெண்டோடைய ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய ஒரு கண்டக்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஓம்ஸ் லாவில் V is equal to IRங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஐயை இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படின்னா V is equal to R is equal to V/Iன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அதாவது ஒரு கண்டக்டாரோடைய 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் அந்த கண்டக்டாரோடைய 2 பாயிண்ட்ஸில் ட்ராவல் ஆகிற கரண்ட்டோடைய வேல்யூ, ரெண்டோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸோடைய SI யூனிட். SI யூனிட் என்னென்னா ஓம். அதான் ரெசிஸ்டன்ஸோடைய SI யூனிட்.
ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். அதாவது இப்போ இங்கே அவர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த 3மே, அதாவது நிக்ரோம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், காப்பர் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அலுமினியம் வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஓம்ஸ் லாவை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதோட ஃபார்முலா R=V/I. ரெசிஸ்டன்ஸோடைய SI யூனிட் வந்து ஓம். அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. வேறு எதுவுமே பெருசாக இல்லை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.